நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அனைத்து பிணைய கைதிகளையும் விடுவிப்பதற்கு தயார் அப்படின்னு ஹமாஸ் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க. பதிலுக்கு ஹமாஸ் எதிர்பார்ப்பது என்ன அப்படிங்கிற கேள்வி. லெபனான் இந்த நாட்டுக்குள்ள இப்போ இஸ்ரேலிய குடிமக்கள் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு அட்டகாசம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல். எப்படி வெஸ்ட் பேங்கை ஆக்கிரமிக்கிறவங்களோ அதே மாதிரியான ஒரு நிலை இப்போது லெபனானில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இஸ்ரேலிய பொதுமக்கள் இந்த வேலையை செய்ய தொடங்கியிருக்காங்க ஐடிஎஃபினுடைய உதவியோடு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலை அப்படியே சும்மா விட்டுருச்சா, அமைதியாக அப்படியே உக்காந்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் புலி பதுங்கிறது பாயிறதுக்கு தான் அப்படிங்கிற அந்த கேள்வி. அது உண்மையிலேயே பாயுமா அப்படின்னு கேட்டால் ட்ரூ ப்ராமிஸ் 3 அது பற்றி ஈரானுடைய துணை தளபதி ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டை பேசிடலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாள்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு, லெபனானுக்குள் நுழைந்த இஸ்ரேலிய பொதுமக்கள் அப்படிங்கிறது தான் தலைப்பு. இந்த லெபனானில் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஐடிஎஃப்க்கு. ஸோ ஐடிஎஃப் என்ன பண்ணாங்க, தெற்கு லெபனான் பகுதியில் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய ரோடு இருக்குல்ல, இந்த ரோடை பூரா சேதப்படுத்தினாங்க. எப்படி காசாவினுடைய அந்த சாலைகள் ஃபஸ்ட்டு சேதப்படுத்தப்பட்டதோ அதற்கு பிறகு கட்டடங்களை சேதப்படுத்தி முழுவதுமாக மக்கள் வாழ தகுதியற்ற இடமாக காசாவை மாற்றினாங்களோ அதே மாதிரி தெற்கு லெபனானை விட்டு வெளியில் வரும்போதும் சரி அவங்க வச்சுருக்கக்கூடிய புல்டவுசர்ஸ், மெக்கட்டவா டேங்கு இதை பயன்படுத்தி அந்த ரோடு பகுதியை எல்லாத்தையுமே பேத்து எடுத்துகிட்டே வந்தாங்க. இது தொடர்பான காட்சிகள் நீங்கள் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களால் பார்க்க முடியும். தொடர்ச்சியாக இந்த மாதிரி சேதப்படுத்திட்டு வரக்கூடிய அந்த ஐடிஎஃப் வீரர்களை நோக்கி லெபனான் மக்கள் கேள்வி கேட்டாங்க. அவங்களையும் பார்த்திங்கன்னா அடித்து துன்புறுத்தக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஐடிஎஃப் என்ன பண்ணுறாங்க, அப்படியே இஸ்ரேலுடைய பகுதியில் இருந்து மக்களை கொத்து கொத்தா, அதாவது 100, 200 அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கையில் தெற்கு லெபனான் பக்கத்தில் கொண்டு குடியமர்த்துவதற்கான வேலையை செய்கிறாங்க. இப்போது இங்கே குடியமர்த்துகிற வேலையை செய்யும்போது ஐடிஎஃபினுடைய துப்பாக்கி ஏந்திய படைகளும் இந்த இஸ்ரேலிய பொதுமக்களுக்கு காவலாளியாக இருக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. இதை தடுத்து நிறுத்த வேண்டிய யுனிஃபில் அண்டு இந்த யூஎன் பீஸ் கேப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அமைதி காக்கும் படை, அவங்க எல்லாமே செய்வதறியாது திகைத்து போய் நிற்கிறாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியல. பொதுமக்களை அவங்க சுடவும் முடியாது, அடித்து பற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதை செய்ய வேண்டியது ஐடிஎஃப். இஸ்ரேலிய பொதுமக்கள் மேலே அவங்க கை வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிறதுனால தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா படையும் இப்போ சத்தம் இல்லாமல் அடங்கி கிடக்கு. காரணம் என்னென்னா லெபனானில் பிரைம் மினிஸ்டர் அண்டு பிரசிடெண்ட் எல்லாருமே அமெரிக்காவினுடைய கைப்பாவைகள் தான். இப்படிப்பட்ட நிலையில் ஹிஸ்புல்லாவை டோட்டலாக அடக்கி ஆண்டுகிட்டு இருக்குது அமெரிக்கா. ஒட்டுமொத்த லெபனானுமே இப்போது யார் கையில் போயிடுச்சு அப்படின்னா அமெரிக்காவினுடைய கையில் போயிடுச்சு. லெபனானோட சவுத் சைடு ஃபுல்லாகவே இப்போ இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை அங்கேருந்து வெளியேற மாதிரி தெரியல. குராக் அண்ட் லின்சே இவங்க 2 பேருமே ஒரு கப்பிள். இவங்க என்ன பண்ணுறாங்க, அர்மேனியா அப்படிங்கிற நாட்டில் இருந்து ஈரானுக்குள்ளே போகிறாங்க. இவங்க வேர்ல்டு டூர் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பற்றிய செய்திகள் சொல்லுது. சைக்கிள்லேயே உலகத்தை சுற்றி வரக்கூடிய நபர்கள் அப்படின்னு. இப்போ இவங்க அர்மேனியாவிலேருந்து ஈரானுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஈரான் அதிகாரிகளால் சிறைபிடிக்கப்படுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால் இவங்க யூகே நாட்டை சேர்ந்தவங்க, இவங்க ஈரானை உளவு பார்க்கறதுக்காக வர்றாங்கன்னு சொல்லிட்டு டிசம்பர் மாதமே இவங்கள கைது பண்ணிட்டாங்க. யூகேவும் தொடர்ச்சியாக ஈரான்கிட்ட கெஞ்சி பாட்டுது, இன்ன வரைக்கும் அவங்கள விடுவிக்கிற மாதிரி தெரியல. இப்படிப்பட்ட நிலையில் அவங்கள விடுவிக்கலை அப்படின்னா ஈரான் தக்க பதிலடியை சந்திக்கும் அப்படின்னு யூகே இப்போ எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஈரானும் அவங்க உளவு பார்த்ததற்கான டீட்டெயில் ரிப்போர்ட்டை யூகேவினுடைய ஏஜென்சிக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. ஸோ ஈரானை உளவு பார்ப்பதற்காக உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் சைக்கிளில் கூட வர்றாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஈரானும் சாதாரணமான நாடு கிடையாது. உலகின் பல்வேறு பகுதிகளில் இப்போ பாகிஸ்தானோட ட்ரைப் பண்ணி வச்சுருக்காங்க. பாகிஸ்தானும் உளவு பார்க்குறதுல கெட்டிக்கார நபர்கள் தான். இஸ்ரேலுக்கு இப்போ புதிதாக ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஹமாஸ். இப்போ நான் 6 பிணைய கைதிகளை அடுத்த வாரம் விடுவிக்க போகிறேன், அதனால் உயிரற்றவர்களையும் நான் விடுதலை செய்கிறதுக்கு தயார். எப்படி உயிரற்றவர்களுடைய பிணங்கள் இருக்குல்ல, பிணைய கைதிகளுடைய பிணங்கள், அதையும் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன்.
அதெல்லாம் தாண்டி நான் எல்லா பிணைய கைதிகளையுமே விடுதலை பண்ணிடுறேன், ஆனால் நீயும் ஒன்று செய்யணும் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க. அது என்னென்னா, நீ காசாவில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆயுதங்கள், உங்களுடைய படை வீரர்கள் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்கள முழுவதுமாக நீங்கள் திருப்பி எடுத்துக்கணும். நீ என்னைக்கு திருப்பி எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க எல்லாம் வெளியில் போகிறாங்களோ அன்றைக்கி ஒட்டுமொத்த பிணைய கைதிகளையும் நான் மொத்தமாகவே ரிலீஸ் பண்ணிடுறேன். 3 + 3 6 உயிரற்ற பிணைய கைதிகள், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் எங்கள்கிட்ட வராது, மொத்தமாக எல்லாரையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, காசாவை வெளியேற்றணும், காசாவில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாத்தையும் வெளியேற்றணும் அப்படின்னு இஸ்ரேல் பெரிய கனவு காணுதில்ல. அதற்காக அமெரிக்காவோட சொல்லி அவங்க மூலியமாக வார்த்தை ஜாலங்கள்லாம் சொல்கிறீங்கல்ல, அது எல்லாமே அதை எங்களுக்கு கேட்கும்போது சிரிப்பு தான் வருது அப்படின்னு ஹமாஸ் கிண்டல் அடிச்சிருக்காங்க. ஐஆர்ஜிசியினுடைய துணை தளபதி அவர் அலி ஃபட்டாஃபி அப்படிங்கிறவர் தான் அவருடைய பேர். அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ட்ரூ ப்ராமிஸ் 3 இதை பார்ப்பதற்கான நேரம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நெருங்கிருச்சு அப்படிங்கிறாங்க. ஈரானை அவ்வளவு எளிமையாக எல்லாரும் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அது உண்மை கிடையாது. இஸ்ரேல் டைரக்டாக எங்கள் மேலே 2025 நடுப்பகுதியில், அதாவது ஏப்ரல் மே தாண்டி ஜூன் ஜூலை வாக்கில் ஒரு அட்டாக்கை நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. எங்களோட ட்ரூ ப்ராமிஸ் 3 பற்றி அவங்களுக்கு தெரியாது, அது வெகு விரைவில் நீங்கள் பார்க்க வேண்டியது வரும், சரியான நேரத்தில் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஈரான் இப்போ சொல்லியிருக்காங்க. மார்க் ரூபியோ இவர் யாருன்னு தெரியும், யூஎனுடைய செக்ரட்டரி, பிளிங்கன் மாதிரி இப்போது அந்த இடத்த இவர் நிரப்பியிருக்காரு. அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி யூஏஇ போயிருக்கார். எப்படி ஜெலன்ஸ்கி யூஏஇ போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடித்து அழைப்புதல் கொடுக்காதனால மறுபடியும் துருக்கிக்கு ஓடி போனாரோ, அதே மாதிரி இந்த ரூபியோ அவர்கள் இப்போது டைரெக்டாக சவுதி அரேபியாவிலேருந்து யூஏஇக்கு போயிருக்கார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு போய் அந்த நாட்டினுடைய பிரசிடெண்ட்டை சந்திச்சிருக்கார். ஸோ அங்கே அவர் போய் பேசும்போது யூஏனுடைய பிரசிடெண்ட் காசா மக்களை வெளியேற்றுவதற்கான வாய்ப்புங்கிறது துளியளவு கூட கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். இன்னொரு பக்கம் எகிப்தினுடைய எல்சிசி என்ன பண்ணியிருக்காருன்னா, சீனாய் மலைப்பகுதியில் தன்னுடைய படைகளை நிறுத்தி வச்சிருக்கார். இது இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையில் போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை மீறுவது போல் ஆகும் அப்படின்னு ஜெருசலேம் போஸ்ட்டில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் எல்சிசி கண்டுக்கவே இல்லை, தன்னுடைய படைகளை தன்னுடைய எல்லைப்புறத்தில் குவிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல். எப்போயாவது இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை இனிமேல் சொன்னீங்க அப்படின்னா இஸ்ரேலுங்கிற நாடு இருக்காது, நீ என்னுடைய நாட்டில் மக்களை திணிக்கணும்னு நினச்ச அப்படின்னா அடுத்த நாள்லேயே டெல் அவீவில் எகிப்தினுடைய படைகள் அங்கே உட்காருவோம் அப்படிங்கிற மிரட்டலையும் எடுத்திருக்காங்க எகிப்து. 2023 நவம்பர் மாதத்தில் இருந்து சூயஸ் கால்வாயை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்து வச்சுருக்காங்க ஹவுதிகளை எதிர்த்து அமெரிக்காவாலேயே போர் புரிய முடியல. என்னதான் அவங்களுக்கு வேற ஒரு பெயர்கள் வைத்து இவர்கள் அழைக்கப்பட்டாலும் பழங்குடிகளை எதிர்த்து ஒரு வலுவான சண்டை நடத்துவதற்கு அமெரிக்காவால் முடியலை. இதனால் ஆப்பிரிக்கா, ஏஷியாவிலேருந்து வரக்கூடிய கப்பல்கள் எல்லாமே டோட்டலாக அவங்களால எதுவுமே செய்ய முடியல. அமெரிக்காவினுடைய பிளான் இந்த சூயஸ் கால்வாயையும் ஹவுதிகளுடைய அந்த ஏரியாவையும் ஒட்டுமொத்தமாக கைப்பற்றி அந்த இடத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றி அந்த இடத்துலையும் தன்னுடைய இராணுவ தளத்தை நிறுவுவதற்கான பெருத்த முயற்சிகள் எடுக்கிறாங்க. இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி அடுத்த 25 இயர்ஸுங்கிறது அவங்களுடைய இலக்காக இருக்கும். உடனே செய்ய முடியாது, ஆனால் இப்போலேருந்து பேச்சு தொடங்கி அதை செய்வதற்கான பெரும் திட்டத்தை அமெரிக்கா கையில் எடுத்திருக்காங்க. அடுத்து வரக்கூடிய அதிபர்களும் இதையே தான் செய்வாங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் போராட்டம் தொடரும் அப்படிங்கிறது தான் ஹவுதிகள் அண்டு இந்த பக்கம் ஈரான் சைட்லேருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது. காசா மக்கள் அவ்வளவு எளிமையாக விட்டு கொடுத்துட்டு போகக்கூடிய நபர்களும் கிடையாது. அமெரிக்காவினுடைய செனட்டர் லின்சே கிரஹாம் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஈரானுடைய அணுசக்தி தளங்கள் மீது நிச்சயமாக அமெரிக்கா ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேலை வைத்து நடத்தும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். அது எப்போ நடத்துவோம் அப்படிங்கிறது தெரியாது, நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, ஈரானுடைய நியூ ஏர்கிராஃப்ட் கேரியர் சாகித் பகேரி அதன் மீதும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இந்த சாகித் பகேரி அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 200 மீட்டருக்கு தூரத்தில் அழகாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நிலத்தில் இருந்து ஏவுதளங்கள் ஏர்கிராஃப்ட் இறங்குற மாதிரியும் இங்கேருந்து கிளம்புற மாதிரியுமான ஒரு சூப்பரான கட்டமைப்பு இந்த ஷிப்பில் இருக்குது. இப்படி ஒரு கட்டமைப்பு உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லை அப்படின்னு ஈரான் கொக்கரிக்கிறாங்க. இது மட்டுமல்ல, நீர்மூழ்கி கப்பலும் ஈரான்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. ரஷ்யாவும் ஈரானுக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கான இராணுவ ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாயிருக்கு. ஈரானை தொட்டால் ரஷ்யாவும் வரும் அப்படிங்கிறதுனால இப்போ அமெரிக்கா ரஷ்யாவோட பெரிய அளவிலான டைப் பண்ணி ஈரானுடைய பவரை குறைக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்கிறாங்க. இப்போது செனட்டர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் எரிகிற கொள்ளியில் மறுபடியும் தீய அள்ளி எண்ணெய் அள்ளி ஊற்றுற மாதிரியான கதையாக மாறி போய் நிற்கிது.
அமெரிக்காவினுடைய செனட்டர் சொன்னதுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் அமெரிக்காவினுடைய B-52 பாம் இருக்குல்ல, அது வந்து யூகேவினுடைய தளங்களில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. டைரெக்டாக வந்து அமெரிக்காவில் இருந்து ஈரானுக்கு அந்த பாம்பை வந்து செலுத்துகிறோம் அப்படின்னா ரொம்ப தூரமாகவும் அவ்வளோ எளிமையாக போய் சேராது. அதனால் யூகே தளத்தில் வச்சு அதை அடித்தோம் அப்படின்னா ஈரானை எளிமையாக தாக்க முடியுங்கிறது இலக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும், டார்கெட்டை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்காக யூகே தளங்களில் இப்போ B-52 பாம்பு போய் சேர்த்துருக்காங்க அமெரிக்கா அப்படிங்கிற ரிப்போர்ட் வழியாக இருக்குது. எந்நேரமும் போர் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த இடத்துல வந்து நெதன்யாகுவை பற்றியும் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டியது இருக்குது. வில் ஃபினிஷ் த ஜாப் அகெயின்ஸ்ட் டெக்ரான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. சீக்கிரமாகவே வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாங்கள் டெக்ரானில் முடிச்சு காட்டுவோம் அப்படின்னு நெதன்யாகு விடுத்திருக்கக்கூடிய மிரட்டலையும் இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ ஹமாஸ் காசாவை விடுவித்து காட்டுமா, அங்கே அரசாட்சி அமையுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் பெரிய கொஸ்டின் மார்க்கு. இப்போது இஸ்ரேல் தன்னுடைய எல்லையை வந்து லெபனான் பகுதியில் அந்த மக்களை குடியேற்றுவதற்கான வேலையும் செஞ்சுட்டாங்க. வெஸ்ட் பேங்க் முழுவதுமாக பாலஸ்தீனியர்களுக்கு இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. காசாவில் மக்கள் வாழ தகுதியற்ற இடமாக மாற்றிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி போராட்ட குணம் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு தான் போராட முடியும், எவ்வளவு காலம் போராடுவாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இதை நோக்கி வந்து அமெரிக்கா அடுத்த கட்டமாக தன்னுடைய காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்கு. அப்பாவி பொதுமக்கள் இறந்ததை தாண்டி உயிர் பிழைத்தால் போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் இப்போதைக்கு இருக்காங்க. இருந்தாலும் சுதந்திர பாலஸ்தீனம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையும், ரிவர் டு சி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையும் அவ்வளவு எளிதாக பொய்த்து போகாத, நிச்சயம் அவர்களுடைய கனவு நிறைவேறுவதற்கான வாழ்த்துக்களையும் நெட்டிசன்கள் வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம கிடைக்கக்கூடிய செய்திகளையும் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359924 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.